வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இலக்கண பகுதி தான். அது புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, முழு மதிப்பெண்கள் வாங்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் நம்ம பிரிக்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள உறுப்புகள் எத்தனைன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பகுபத உறுப்புகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 வகைப்படும். என்னென்னு பார்த்திங்கன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், இதெல்லாம் தான் பகுபத உறுப்பிலக்கணத்தில் உள்ள உறுப்புகள். பகுபத உறுப்புகள் அப்படிங்கிறது இந்த 6ம். இந்த 6 ஒன்றும் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பகுதி, ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பகுதி. இது வந்து எதில் வரும்னா சொல்லோட முதலில் வரும், சொல்லின் முதலில் வருவது. இப்போ இந்த ஒரு வார்த்தை பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள், வந்தனன், அதாவது எல்லாம் வர்ற மாதிரி பிரிச்சுருக்கேன். பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி, விகாரம் எல்லாம் வர்ற மாதிரி பிரிச்சுருக்கேன். இப்போ சொல்லின் முதலில் வரும்னு சொல்லிட்டாங்களா, அப்போ சொல்லு வந்தனன் இதை பிரிச்சுருக்கிறப்போ இதுதான் நமக்கு என்னது பகுதியாக வரக்கூடியது. அப்போ பகுதி வந்து எதில் வரும், சொல்லோட முதலில் வரும். அடுத்து 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகாபதமாக அமையும். பகாபதம் அப்படின்னா என்னென்னா பிரிக்க முடியாதது, பகுபதம் அப்படின்னா பிரிக்கக்கூடியது, பகாபதம்னா பிரிக்க முடியாதது. அப்போ அந்த பகுதியாக வச்சிருக்கிறத நம்ம வந்து மேற்கொண்டு பிரிக்க முடியாததாக இருக்கக்கூடியதான் பகுதி. இப்போ வா அப்படிங்கிறத நம்ம பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியாது இல்லையா. இப்படி வர்றதை நம்ம என்ன சொல்கிறோம் பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பகுதி வந்து சொல்லின் முதலில் வரும், அது எப்படி இருக்கும் பகாபதமாக அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா வினைச்சொல்லில் ஏவலாக வரும். வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வினைச்சொல்லுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வர ஒரு வினைச்சொல் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தான் அப்படின்னு ஒரு வினைச்சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தான், இது புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் தான். பார்த்தான் இது நம்ம எப்படி பிரிக்கிறோம், பார் அப்படின்னு பிரிக்கோமா. அப்போ இது வந்து ஒரு கட்டளையாக தானே வருது, இதைத்தான் அங்கே சொல்கிறாங்க பார் அப்படிங்கிறது. இப்போ நடிகன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு பாருங்கள், நடிகன், அதை நம்ம என்ன சொல்கிறோம், எப்படி பிரிப்போம், நடி அப்படின்னு பிரிப்போம். அப்போ இது வந்து என்னது ஒரு ஏவலாக வருது, ஒரு கட்டளையாக வருது, இதுதான் சொல்கிறாங்க. அப்போ வினைச்சொல்லில் ஏவலாக வரும். இதே பெயர் சொல்லில் அறுவகை பெயராக வரும் அப்படிங்கிறாங்க. பெயர் சொல் நமக்கு என்னென்ன இடப்பெயர், காலப்பெயர், குணப்பெயர், இதெல்லாம் பெயர் சொல் வருது இல்லையா. இதில் வந்து எப்படி வரும் அப்படின்னா அறுவகை பெயராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அறுவகை பெயர், இப்போ வேலன் அப்படின்னு ஒரு பெயரை பிரித்து பார்க்கலாம். இப்போ வேலன் இருக்குது, இதை நம்ம பிரிக்கிறப்ப எப்படி பிரிப்போம் அப்படின்னா வேல், வேல் கூட்டல் அன். இப்போ வந்து வேல் அப்படிங்கிறது நமக்கு கட்டளை பொருளாக இல்லை இல்லையா, இது வந்து ஒரு பொருட்பெயராக தானே இருக்குது. அப்போ பெயர் சொல்லில் வந்து அறுவகை பெயராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் படிச்சுக்காங்க. நம்ம பெரும்பாலும் பிரிக்கக்கூடியது வினை சொல்லாக தான் இருக்கும், அது நமக்கு வந்து ஏவலாக வர்ற மாதிரி தான் இருக்கும். இதுதான் பகுதி. அப்போ பகுதினா என்னது, சொல்லோட முதல்ல வர்றது பகாபதமாக அமையும், வினை சொல்லில் ஏவலாக வரும், பெயர் சொல்லில் அறுவகை பெயராக வரும். இதுதான் பகுதி. அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா விகுதி. விகுதி அப்படிங்கிறது சொல்லின் இறுதியில் வருவது. இந்த இருக்கா, இந்த சொல்லோட இறுதியில் பிரிச்சிருக்கோமா, இதுதான் நமக்கு என்னது விகுதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த விகுதி வந்து என்னென்ன காட்டும் அப்படின்னா திணை காட்டும், பால் காட்டும், எண் காட்டும், இடம் ஆகியவற்றை காட்டும். உயர்திணையா அக்ரிணையா, ஆண்பாலா பெண்பாலா, இது வந்து ஒருமையா பன்மையா, அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து தன்மை முன்னிலை படுறக்கை, இந்த மாதிரி இதெல்லாம் காட்டக்கூடியது பார்த்திங்கன்னா நமக்கு விகுதி தான் காட்டும். அப்போ விகுதி வந்து சொல்லின் இறுதியில் வரும், திணைப்பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டக்கூடியது நமக்கு விகுதி. அடுத்து பார்த்தோம்னா இடைநிலை. இடைநிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது. இது பகுதின்னு பார்த்தோமா, முதல்ல லாஸ்ட்டில் வர்றது விகுதி. இடைநிலைங்கிறது ரெண்டுக்கும் இடையில் வரக்கூடியது. இந்த இத்து போட்டிருக்கணையா, இதுதான் நமக்கு என்னது இடைநிலை. இந்த இடைநிலை என்ன செய்யும்னா காலம் காட்டும் அப்படிங்கிறாங்க. இடைநிலை என்ன காட்டும், காலம் காட்டும். காலம் 3 காலங்கள் இருக்கு இல்லையா, என்னது நமக்கு இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த மாதிரி காலம் இருக்கு இல்லையா, இதை காட்டக்கூடியதான் இடைநிலை. அப்போ பகுபத உறுப்பிலக்கணத்தில் காலம் காட்டக்கூடிய உறுப்பு எதுன்னு கேட்டால் நம்ம சொல்ல தெரியணும் இடைநிலை அப்படின்னு சொல்ல தெரியணும், சரியா. அடுத்து பார்த்தோம்னா நமக்கு சந்தி. சந்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது. இந்த பார்த்திங்கன்னா இது பகுதியாக, இது இடைநிலை, இது ரெண்டுக்கு இடைப்பட்டு இந்த வருதான், இதுதான் நமக்கு என்னது சந்தி அப்படின்னு சொல்கிறோம், சரியா. இப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது. இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை இப்போதைக்கு விட்டுருங்க, இது பார்க்காதீங்க, இந்த இதை மட்டும் பாருங்கள், இதுதான் நமக்கு சந்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்தி என்ன செய்யுமா, பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். இந்த பகுதியோட பிற உறுப்புகள் இருக்கு இல்லையா, இடைநிலை, சாரியை, விகுதி, இதெல்லாம் இணைக்கக்கூடியதான் இந்த சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சாரியை. சாரியை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்களா, இதான இடைநிலைன்னு பார்த்தோம், இது வந்து விகுதி. இதுக்கு ரெண்டுக்கு இடையில வர இந்த பாட்டு தான் நமக்கு என்னது சாரியை. இந்த அண்ணன் போட்டிருக்கோமா, இதுதான் நமக்கு சாரியை. இது எதுக்கு வரும், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்து அது சந்தி. இது வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வர்றதான் சாரியை, சரியா. இது பார்த்திங்கன்னா பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வருங்காங்க. பகுதி
விகுதி இடைநிலையை இதை சார்ந்து வர்றதா என்னது சாரியைன்னு சொல்கிறாங்க. சாரியை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சொல்லின் இனிமைக்காக வரக்கூடியதான் இந்த சாரியை. இப்போ பார்த்திங்கன்னா வந்தான்னு கூட சொல்லியிருக்கலாம், வந்தனன் அப்படின்னா அதில் ஒரு இனிமையாக வருதா, அந்த மாதிரி சொல்லின் இனிமைக்காக வருவதான் இந்த சாரியை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ சாரியைனா என்னது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது, பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வர்றதான் சாரியை. அடுத்து பார்த்தோம்னா விகாரம். விகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனி உறுப்பு அன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பகுபத உறுப்புகள் மொத்தம் 6ன்னு சொன்னோமா, இதில் பாருங்கள் 1 2 3 4 5 தான் இருக்குது. விகாரம்ங்கிற உறுப்பு கிடையாது. அதனால் இது வந்து என்னது தனி உறுப்பு கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம். பகுபத உறுப்புகள் இந்த இருக்கு இல்லையா, பகுதி சந்தி இடைநிலை சாரிய விகுதி, இதில் ஏற்படுற மாற்றம் அப்படின்னா இதில் வந்து இந்த மற்ற இடைநிலை சாரிய விகுதியெல்லாம் விட்டுட்டு இந்த பகுதியிலையும் சந்தி இந்த 2 உறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் நம்ம விகாரம்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்தனன்னு பிரிச்சுக்கோமா, வா, இந்த ப்ராக்கெட்டில் வா, இதில் வா அப்படின்னு போட்டிருக்கோம், ப்ராக்கெட்டில் வானான்னு போட்டிருக்கோம். இந்த வாவன்னா தான் வானாவாக மாறி இருக்கு. அப்போ இதுதான் நமக்கு என்னது விகாரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த இத்து வந்து இந்த விகாரம் அப்படின்னு நம்ம பெரும்பாலும் இந்த இந்து வந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம், இத்து போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்து போட்டு இத்து வந்து இந்தானது விகாரம் அப்படின்னு எழுதுவோம். சரியா? அப்போ வந்து விகாரம்ங்கிறது தனி உறுப்பு இல்லை, இந்த பகுதியிலையும் சந்தியிலையும் ஏற்படக்கூடிய மாற்றம். விகாரத்தை இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு தான் நம்ம குறிப்பிடுவோம். இதுதான் நமக்கு விகாரம். இதோட உறுப்பு தனி உறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சால் தான் பகுபத உறுப்பு இலக்கணம் பிரிக்க முடியும். வாங்க இப்போ நம்ம ஒரு 2 வார்த்தையை பிரித்து பார்க்கலாம் எப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ப்பாய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது நம்ம ஏற்கனவே பகுதி எப்படி வரும்னு பார்த்தோம், கட்டளையாக வரணும், ஏவலாக வரணும்னு பார்த்தோமா. அப்போ இது எப்படி பிரிக்கலாம், வளர் அப்படின்னு பிரிக்கலாமா. வளர் அப்படின்னா ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கா, ஏவலாக வருதா, வளர், அதான் வளர் பிரிச்சிருக்கோம். அடுத்து இப்பு. நம்ம பெரும்பாலும் பகுவத உறுப்பிலக்கணம்னா புள்ளி வச்சு எழுத்துக்களாக பிரிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஃபஸ்ட்டில் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? அப்போது இந்த இப்பு இருக்குது, அதனால் இந்த புள்ளி வச்சு எழுத்து அப்படியே ப்ளஸ் போட்டு இப்பு போட்டுக்கிறோம். இந்த பா இது எப்படி, இது என்ன எழுத்து, இப்புங்கிற மெய் எழுத்தும் ஆங்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து தான் பாவா மாதிரி இருக்குது. அப்போ பாங்கிறது கூட்டல் ஆ. அப்போது இதை வந்து அப்போ இந்த ஃபஸ்ட் எழுதிக்கலாமா, எழுதிக்கலாம். இப்போ இந்த ஆவை வச்சுக்கணும், அப்படியே வச்சுக்கணும். அடுத்து எழுத்து இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து என்ன இருக்குது, ஒரு எழுத்து இருக்குது. சரியா? ஒரு மெய்யெழுத்து ஈங்கிற மெய்யெழுத்து இருக்குது, அதோடு சேர்த்து ஆய் அப்படின்னு எழுதிடணும். சரியா? அப்போ இந்த வளர்ப்பாய் எப்படி எழுதியிருக்கோம், வளர் கூட்டல் இப் கூட்டல் ஆய் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டில் வருது நமக்கு தெரியும் என்னது பகுதி, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். வளர் அப்படிங்கிறது என்னது நமக்கு பகுதி அப்படின்னு எழுதியிருக்கோம். லாஸ்ட்டில் வருது விகுதி, அது நம்ம விகுதி அப்படின்னு எழுதுவோம். அது என்ன விகுதி அப்படின்னு நம்ம கடைசியில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வர்றது வளர், இப்போ இந்த ஆங்கிறது விகுதின்னு போட்டாச்சு. இப்போ இந்த இப்பு 2 இப்பு இருக்குது, இதில் எது சந்தி எது இடைநிலைன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம பகுதி பக்கத்தில் வர்றது நமக்கு எப்பயுமே எப்படி தான் இருக்கும், சந்தியாக தான் இருக்கும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு வர்ற இப்பு வந்து சந்தி, இந்த இப்பு வந்து இடைநிலை, இது விகுதி. அப்போ இந்த இப்பு, அப்போ நம்ம பகுதி எழுதிட்டோம், சந்தி எழுதிட்டோம். இப்போ இந்த இப்பு போட்டு இப்போ வளர்ப்பாய்ங்கிற வார்த்தையை சொல்லி பார்த்தீங்கன்னா அது இனிமேல் நடக்கக்கூடிய செயல். அப்போ வந்து எதிர்கால இடைநிலை அதை வந்து மென்ஷன் பண்ணணும், என்ன இடைநிலை அப்படின்னு எழுத காட்டணும். நமக்கு தெரியலைன்னா வெறும் இடைநிலைன்னு கூட போட்டுடலாம். ஆனால் நம்ம இப்படி எழுதுறது நமக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். இப்போ அப்படிங்கிற நம்ம இந்த வார்த்தையை சொல்லி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அது என்ன காலம்னு நமக்கு தெரியும். வளர்ப்பாய் அப்படின்னா இனிமேல் நடக்கக்கூடியது, அதனால எதிர்கால இடைநிலைன்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த ஆய் அப்படின்னு போட்டிருக்கா, இது வந்து விகுதி. என்ன விகுதி அப்படின்னு நம்ம சொல்லணும், எனது முன்னிலை, முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பார்த்து சொல்கிறதானே, அதான் போட்டிருக்காங்க முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி இப்படின்னு எழுதணும். இப்போ விகுதின்னு மட்டும் போட்டால் உங்களுக்கு மார்க் குறைய வாய்ப்பு உண்டு. அதனால் எப்படி எழுதணும், முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதணும். சரியா? இப்போ இது புரிஞ்சிருச்சா? அடுத்து இன்னொரு வார்த்தையை பிரிக்கலாமா. இப்போ உணர்ந்த அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, இது எப்படி பிரிக்க, அப்போ ஃபஸ்ட்டில் பகுதி பிரிக்கிறது வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏவலாக இருக்கணும். அப்போ உணர் அப்படின்னு பிரிக்கும், உணர். இந்த உணரை திரும்ப பிரிக்க முடியுமா, ஏதாவது பிரிக்க முடியுமா, முடியாது. அப்போ பகாபதமாக இருக்கணும், அது கரெக்டாக இருக்கா. அப்போ உணர் அது வந்து நமக்கு பகுதி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்து வர்ற இடத்துல நான் என்ன சொன்னேன், இந்து வந்தாலே இத்து போட்டு ப்ராக்கெட்டில் இந்து போடணும். இந்த இந்து வந்தாலே இப்படி போட்டுடணும். சரியா? இத்து போட்டு நீங்கள் இந்து மட்டும் புள்ளி வச்சு எழுத்தாக இருக்குன்னு இந்து போட்டுறக்கூடாது. இந்து வந்தால் இத்தை போட்டு ப்ராக்கெட்டில் இந்து போடணும். சரியா? இப்போ இந்த த அப்படிங்கிறது என்னதுன்னா இத்து கூட்டல் ஆனா, இதுதான் தா. அப்போ அந்த புள்ளி வச்சு எழுத்து எழுதிக்கோங்க இத்து. இப்போது இதுக்கு அடுத்து ஏதாவது எழுத்து இருந்தால் அதை இந்த ஆவோட சேர்த்து எழுதலாம். எந்த எழுத்துமே இல்லை, அதனால்
கூட்டல் போட்டு ஆ போட்டுக்கிட்டோம். அப்போ உணர்ந்த அப்படிங்கிறது எப்படி பிரிச்சுக்கோம்? உணர் கூட்டல் இத்து போட்டு ப்ராக்கெட்டில் இந்து போட்டிருக்கோம், கூட்டல் இத்து கூட்டல் ஆன் போட்டிருக்கோம். இப்போ ஒன்று என்னென்னு எழுதிருமா? இப்போ உணர் அப்படிங்கிறது என்னது? பகுதி. இப்போது இந்த இத்து வந்து என்னது? நமக்கு இந்த இத்து போட்டு சந்தின்னு போட்டுக்கிடணும். அடுத்தது அது பக்கத்திலே கமா போட்டுட்டு இத்து வந்து இந்தானது விகாரம். ஏன்னா நமக்கு பகுதி, நமக்கு சந்தி, இதில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் நமக்கு விகாரம். சரியா? அதனால் இந்த இத்து வந்து இந்தானது விகாரம் எழுதியிருக்கோம். அப்போ இந்த இத்து என்னது அப்படின்னா இடைநிலை. என்ன இடைநிலை? உணர்ந்த. அப்போ அது வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வந்து அது வந்து இறந்த கால இடைநிலை. சரியா? அடுத்து ஆன் வந்தாலே நமக்கு என்னது? பெயரெச்சம். ஆணு முடிஞ்சால் அந்த வார்த்தை வந்து பெயரெச்சம். அப்போ இது என்னது? பெயரெச்ச விகுதி அப்படிங்கிறது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.